தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உலக மன்னிப்பு தினம். உலகம் முழுக்க மே மாதம் 26ஆம் தேதியை உலக மன்னிப்பு தினமாக கொண்டாடுறாங்க. நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருந்தாலோ அல்லது தீங்கு இழைச்சிருந்தாலோ துன்பம் பண்ணியிருந்தாலோ மனதார நாம் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது உண்மையிலே விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். தவறுக்கு தண்டனை கொடுப்பதை விட மன்னிப்பது என்பது ஒரு உயர்ந்த பண்பு. நமக்கு மறந்துட்டோம் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதும் இல்லை ஒரு உண்மை. எப்படி இப்படி ஒரு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள் இந்த உலகம் முழுக்க செய்த துரோகங்கள் மிகவும் அதிகம். அப்படி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அவங்க ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி மக்களுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பழமையான ஒரு ஆதிவாசிகள் இனத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா அபராஜினல்கள் அப்படின்னு அவங்களுக்கு பெயர். அவங்க இன்னைக்கு நேரத்துக்கு இல்லைங்க, 60,000 ஆண்டுகளாக அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள காடுகளில் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அப்படி ஒரு மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதே 1788 வரைக்கும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. முதல்ல இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, கிழக்கிந்திய கம்பெனி ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள போர் மாலுமிகள் இருப்பாங்க இல்லையா, கப்பல் மாலுமிகள், அவங்க மூலியமாக தான் ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, நிலப்பரப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அங்கே போய் அந்த பழங்குடி மக்கள் வாழ்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்ன பண்ணுதாங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி தங்களுடைய நாட்டில் மிக கொடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டவர்கள், கடுமையான குற்றங்களை செய்தவர்களை எல்லாம் அடைத்து வைப்பதற்கான சிறைச்சாலையாக அந்த ஆஸ்திரேலியாவை அவங்க மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை கட்டுப்படுத்துவதற்காக இவங்களுடைய இராணுவத்தையும் அங்கே குடியமர்த்துறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பழமையான அபராஜினல்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி பழங்குடி மக்களை இந்த இராணுவம் வேட்டையாடுது, தேடி தேடி கொள்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு அங்கே நடக்குது. அந்த ஆதிவாசிகள்லையும் மிகவும் பழமையான ஒரு பிரிவினர் இருக்காங்க, அதாவது தாஸ்மேனியர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க இனத்தை மொத்தமாகவே ஆஸ்திரேலியாவில் இந்த கிழக்கிந்திய கம்பெனி அழித்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய வகையில் சித்திரவதை செய்யப்பட்டு அவங்க பல பாலியல் துன்பங்களுக்கு அவங்க உட்படுத்தப்படுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய குழந்தைகள் பிறக்குது. அப்படி பிறந்த குழந்தைகளை அந்த காட்டுவாசிகள்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிவாசிகளோடு நம்ம விட்டுட்டா அந்த குழந்தைங்க அவங்கள மாதிரி வளரும். ஆனால் அந்த குழந்தைக்கு தந்தை யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள். அதனால் நம்ம குழந்தைங்க அப்படி வளரக்கூடாது அப்படின்னு அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகளை தங்களுடைய வசம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லைங்க, 10 லட்சம் குழந்தைகளை அரசாங்கம் அவங்களுடைய செலவில் வளர்க்குறாங்க. அப்படி அந்த குழந்தைகளை தேடி பார்ப்பதற்காக அந்த ஆதிவாசி இனத்திலிருந்து அந்த பெண் வந்தாலோ, பெற்றவர்கள் அந்த இனத்தை சார்ந்த அந்த தாய்மார்கள் வந்தாலோ அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு கூட அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படி வளர்ந்த அந்த குழந்தைகள் 18லேருந்து 23 வயது ஆயிடுச்சுன்னா அவங்கள தனியாக விட்டுருவாங்க. அது வரைக்கும் தங்களுடைய பாதுகாப்பில் வைத்து வளர்க்குறாங்க. இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு அந்த 10 லட்சம் பேருக்கு என்ன பேர் ஆங்கில அரசாங்கம் கொடுத்துருக்காங்கன்னா, திருடப்பட்ட தலைமுறை அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. வரலாற்றை படித்து பாருங்கள் தெரியும். இந்த இன அழிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா கருப்பு வேட்டைன்னு பேர். அவ்வளோ தூரம் ஆஸ்திரேலிய பழங்குடிகளை கிழக்கிந்திய கம்பெனி கபலீகரம் பண்ணியிருக்காங்க, துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வேதனையான ஒரு செய்தினா, எந்த குழந்தைக்கு அப்பா யார் அம்மா யார் அப்படிங்கிற ஆவணங்களை கொஞ்சம் கூட அவங்க பராமரிக்கவே இல்லை. அதனால் வளர்ந்ததற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய தாய் தந்தையர்கள் யார் என்பதே அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் இவங்களுக்கு திருடப்பட்ட தலைமுறை அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அநீதி 230 ஆண்டு காலமாக அங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு.
இதை எதிர்த்து சமீபத்தில் 1988 நம்முடைய ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமராக இருந்த கெவின் ருட் அவர் பாராளுமன்றத்தில் இதற்கு ஒரு மிகப்பெரிய மன்னிப்பை தெரிவிக்கிறார். அந்த வார்த்தையை அவர் பாராளுமன்றத்தில் உச்சரித்த உடனே நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி அதற்கு வெளியிலும் இருந்த எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் கைத்தட்டுறாங்க. அதில் அந்த திருடப்பட்ட தலைமுறையில் உள்ளவங்களும் அடங்கும். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கைத்தட்டுறாங்க. அவர் மன்னிப்பு கேட்ட தினத்தை அந்த நாடு உலக மன்னிப்பு தினமாக இன்றைக்கு அந்த நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க உலக மன்னிப்பு தினமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.